அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 2015 டு 2022 வரை 7 இயர்ஸ் படித்த படிப்பு அந்த டிகிரி வந்து இன்வேலிட்னு சொல்லி யூஜிசி வந்து திடீர்னு சடன்லியாக வந்து மார்ச் 2022 ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டாங்க. அதை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கேஸ் நடந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, டிகிரி வேலிட், ஸ்டூடெண்ட்ஸ் படித்த டிகிரி வேலிட்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த சட்ட சிக்கலை வந்து எதிர்த்து யூஜிசியை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கேஸ். அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடையில வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களாக நம்ம வந்து ஒரு அப்டேட்டும் பண்ணவே இல்லை. ஏன்னா கோர்ட்டு கேஸ்னால் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும், வாய்தா இழுத்துகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறதை விட்டுட்டேன். பட் இருந்தாலும் சிலர் வந்து இன்னும் கேட்கறதுனால அவங்க ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணுறேன். யூஜிசி பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை மாதம் 17 இதுக்கு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக அதுக்கான ஹியரிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 இந்த ஹியரிங் வரும் சொல்லியிருக்காங்க. அதுவும் டென்டேட்டிவ் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அது வந்து தற்காலிக தேதி தான், கன்ஃபார்ம் டேட்டு கூட கிடையாது. அது முன்ன பின்ன அது அமையலாம் அந்த டேட்டுமே. ஸோ அந்த டேட்டு சேஞ்ச் ஆனாலுமே அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சால் கன்வே பண்ணுறேன். இது சடன்லியாக இப்போ ஒரு சிலர் வந்து ஒருத்தர் 2 பேர் அதை பற்றி கேட்டிங்க, கால் பண்ணியே கேட்டிங்க. அதனால தான் சரி இதை பற்றி நம்ம அப்டேட் கொடுப்போம் சொல்லி அப்டேட் கொடுக்க வந்தேன். பட் பெரும்பாலான நபர்கள் இந்த ஒரு விஷயத்தை மறந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 2022 மார்ச்சில் வந்து பப்ளிக் நோட்டீஸ், அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு இடத்துல போய் ஒரு யூஜியோ பிஜியோ நீங்கள் இன்னொரு நல்ல தரமான யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வேலிடான யூனிவர்சிட்டியில் போய் படித்தா கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு டயத்தில் ஃபைனல் இயரில் இப்போ இருப்பீங்க. அதனால் இப்படிப்பட்ட விஷயத்தை கூட நீங்கள் மறந்துட்டு கூட போயிருக்கலாம். பட் இப்படி ஒரு கேஸ் நடக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் எல்லாருமே அப்படின்றதுக்காக நம்முடைய சேனல் மூலமாக கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.